ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். இப்போ அதை கடாயை வச்சுட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது துருவின பீட்ரூட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பீட்ரூட் துருவினதை. இப்போ அதை வேகிறதுக்கு நம்ம பால் ஒரு 125 ml பால் எடுத்திருக்கேன் நான். அப்படியே தண்ணி இல்லாத பால் இது. இந்த பால்லையே இது வேகணும். வெந்த பிறகு இது ஸ்வீட் நம்ம வெந்த பிறகு ஸ்வீட்டு சேர்த்துக்கலாம். அதனால் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்க போகிறேன். இப்போ தான் இனிப்பு எடுத்து கொடுக்கும். சும்மா ஒரு பிஞ்சு சால்ட்டு. இது வேகட்டோன்னுட்டு நம்ம இப்போ ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். அதில் பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருக்குது அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு டம்ளர் அளவு பால் ஊற்றிருக்கேன் நான். அதை நான் வீடியோ எடுக்கல. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பால் ஊற்றுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பால்கோவா கலந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட். கம்மி பாலும் ஊற்றிக்கலாம், நிறைய பாலும் ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆச்சு எனக்கு வேகிறதுக்கு. 1/2 கிலோ குவான்டிட்டி இது. வெந்து பாலெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஒரு 50 கிராம் அளவு சர்க்கரை போடுறேன். பார்த்துட்டு ஸ்வீட்டு எவ்வளோ தேவைன்னு நம்ம பார்த்துட்டு வேணும்னா திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் பால் ஊற்றுனதுனால கொஞ்சம் இனிப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா பீட்ரூட்டுக்கு போய் இனிப்பு போடுறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் இனிப்பு சேர்த்துட்டேன். வேண்டாம்னா நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம். சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் முந்திரி பாதாம் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். இது போட்டுட்டு நம்ம பத்தலாம் வேறு இன்னொரு 5 ஸ்பூனும் எவ்வளோ தேவைப்படுதோ போட்டுக்கலாம். முந்திரியும் பாதாமும் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுண்டணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பால் வரக்கூடாது. நெய் பிரிஞ்சு இதிலேருந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இதை கரெக்ட் ஸ்டேஜ் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நெய் தான் பிரிஞ்சு வருது, பால் வரல, சுண்டிடுச்சு. நெய் மணக்க மணக்க முந்திரியோடு சேர்ந்த பீட்ரூட் அல்வா ரெடி. இப்போ பாருங்கள், பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.